لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இப்போ நம்ம எல்லாம் நியத் செஞ்சிட்டோம். இப்போ யார் யாருக்கு நீங்க உம்ரா செய்யணுமோ அந்த பேரை சொல்லி மனசுக்குள்ளேயே நியத் பண்ணிக்கங்க. இவங்களுக்காண்டி நான் இந்த உம்ராவை பண்றேன், அவங்களுக்கு அந்த நன்மையை எத்தி வச்சிடறா யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, நியத் செஞ்சுக்கங்க. உங்க மனசுக்குள்ள நியத் பண்ணிக்கங்க. நீங்க செய்யற இந்த உம்ரா அவங்களுக்கு அந்த நன்மையை கொண்டு போய் சேரும். சரிங்களா? இப்ப நாம உம்ராவுடைய நியத் செஞ்சிருக்கோம் இல்லையா? அப்போ உம்ராவுடைய சட்டங்கள்லாம் நமக்கு இப்போ இஹ்ராமுடைய நிலையில அத்தர் பூசக்கூடாது, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நாம இப்போ உம்ராவுடைய நியத் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா? நேரம் நம்ம ஹோட்டலுக்கு போயிடுவோம். ஹோட்டலுக்கு போயிட்டு லுஹர் தொழுவுங்க, எல்லாம் லுஹர் தொழுதுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்களா உம்ரா செய்ய போறதாலும் போகலாம், எந்த தடையும் இல்லை. அசருக்கு நான் போயிடுறேன், போய் தவாப் செஞ்சுட்டு சை செஞ்சுட்டு உம்ராவை நிறைவேற்றுறேன்னு நீங்களா போனாலும் போகலாம். நான் வரணும்னு சொன்னா இஷா